வணக்கம். இன்றைய நாள் 27/9/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பர் ஹிமாஷா உபேதுல்லா. பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். ஜனாதிபதி அனுர இன்று ஜப்பான் பயணம். நல்லூரில் தியாக தீபத்துக்கு காவடி, யாழில் திரண்டு அஞ்சலி. ஈஸ்டர் தாக்குதல், கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் இராணுவ அதிகாரிகள். இலங்கை மீதான வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐநா குழுவின் மீளாய்வு இன்று. மருந்து இறக்குமதிக்கு டிரம்பின் 100% வரி, இந்தியா கவலை. மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்க அனுமதிக்க மாட்டேன், டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அண்மை காலமாக இலாபமடைந்து வரும் பலாலி விமான நிலையம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 85 மில்லியன் ரூபாய் லாபம் அடைந்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று 26 நடைபெற்ற அமர்வின் போது நிலையற் கட்டளை 27/2 நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனை ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். சபாநாயகர் ஜகத் விக்ரமர்னாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையொப்பமிடும் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அர்ண ஜெயசேகராவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்தமை உட்பட பல விடயங்கள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பிக்க உள்ளார். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இன்று 27/9/2025 முதல் எதிர்வரும் 30 வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானிய பேரரசை சந்திக்க உள்ளார். ஜப்பானிய பிரதமருடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி உச்சிமாநாட்டு சந்திப்பு ஒன்றை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நெடுந்தீவில் தமிழரசு கட்சியினரின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபன் நினைவு நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. நெடுந்தீவு தூய பற்றிமா அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளார் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு தாளைத்துறை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தியாகி திலீபன் நினைவு கலங்கரை விளக்கத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. திலீபனின் உருவப்படம் வைக்கப்பட்டு நெடுந்தீவு பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளார் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் நினைவுச் சுடரினை நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் சத்தியவரதன் அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தி இருந்ததுடன் இதன்போது தமிழரசு கட்சியின் நெடுந்தீவு பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி மேலும் கூறினார். தாக்குதல்கள் தொடர்பில் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம். சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழி நடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும். அமெரிக்காவிற்கு தனது விஜயத்தின் போது நடைபெற்ற அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது இந்த அறிவிப்பினை ஜனாதிபதி வெளியிட்டார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பான குழு சிஇடி அதன் 29வது அமர்வின் போது இலங்கையின் முதல் காலமுறை அறிக்கையை வெள்ளிக்கிழமை 26 ஜெனீவாவில் மீளாய்வு செய்ய உள்ளது. இம்மீளாய்விற்கான இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சருமான ஹர்ஷன நாயக்கர தலைமை வகிப்பதுடன் இக்குழுவில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு, சட்டமா அதிபர் திணைக்களம், பாதுகாப்பு அமைச்சு, பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு, வெளிநாட்டு அலுவலகங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, போலீஸ் திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகம் OMP, இழப்பீடு அலுவலகம் OR, தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான செயலகம் ONUR மற்றும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர தூதரக பணியகம் ஆகியவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடங்குபவர். தியாகதீபன் திலீபனின் 38வது நினைவு தின இறுதி நாள் நிகழ்வு மட்டக்களப்பு வாகாரை பிரதேசத்தில் நேற்று மாலை 26 உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. இந்நிகழ்வு இலக்கியா தென்றல் அமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் நிதர்சன் தலைமையிலும் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவீரர் ஒருவரின் தாயாரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் ஈகச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி மௌன இறைவணக்கம் செலுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்ட யுத்த காலத்தில் உயிர் நீத்த மாவீரர்களின் தாய்மார்கள், வாகாரை பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் போராளிகள் ஆகியோர்கள் நினைவு பேருரை நிகழ்த்தியதுடன் அதனைத் தொடர்ந்து வாகாரை பிரதேசத்தில் 38ஆம் ஆண்டு நினைவு எழுச்சி நாளாக இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகள் பிரதேச மட்ட அணிகளுக்கு இடையில் இடம்பெற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு கிண்ணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்வது இந்திய செய்திகள். இறக்குமதி செய்யப்படும் பிராண்டட் மற்றும் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு 100% வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை 25 அறிவித்தார். வரியை தவிர்க்க நிறுவனங்கள் அமெரிக்காவை தளமாக கொண்ட உற்பத்தி ஆலைகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் ட்ரம்பின் பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும். இந்த கொள்கை பிராண்டட் மருந்துகளை நேரடியாக குறிவைத்தாலும் உலகம் முழுவதும், குறிப்பாக உலகளவில் மருந்துகளை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் பரவலான கவலையை தூண்டியுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீதான துன்புறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக கூறி இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸுக்கு எதிராக நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கு வெளியே பங்களாதேஷ் புலம்பெயர்ந்தோர் போராட்டம் நடத்தியுள்ளனர். அமெரிக்காவில் 80வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டம் நடந்து வருகிற நிலையில் இந்த கூட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்க அனுமதிக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் குடியிருப்புகளை அமைக்க இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை குறித்து வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேலுடன் இணைக்க அனுமதிக்க மாட்டேன். இஸ்ரேல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது. இந்த நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் டீரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் விமானப்படை ஏமான் தலைநகர் சானாவில் அதிரடி குண்டு வீச்சு நடத்தியதில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமானில் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு வழங்கி வருகின்றனர். இதன் பகுதியாக அரபிக்கடல் மற்றும் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதோடு இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை மற்றும் டீரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.